ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வார்த்தைக்கு வார்த்தை தினமும் ஒரு முறையாவது சாயப்பா சாயப்பான்னு என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை, உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதுக்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். அதுவும் நாளைக்கே நீ மனமகிழும்படியாக ஒரு நல்ல விஷயத்த உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போறேன். அதற்கு பிறகு உன்னுடைய உள்ளமும் இல்லமும் கூட குளிர்ந்து போகும் என் செல்லமே. பல சமயங்கள்ல நீ கோவப்படும் போது அங்கு தவறான முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துடுற. பல சமயங்கள்ல எதையாவது செய்ய நினைக்கும் போது பயம் வந்து உன்னை ஆட்கொள்வதன் மூலமாக அது உன் முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறது. இதையும் தவிர்த்து ஆணவமோ அகந்தையோ உன் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அது காலாகாலத்திற்கும் உன்னை முன்னேற விடாது என் செல்லமே. அதனால்தான் எப்போதுமே இந்த கோபத்தையும் பயத்தையும் ஆணவத்தையும் அகந்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய சொல்றேன். அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுதலும் ஒரு மட்டமான குணம்தான். அது எல்லாரும் உன்னை வெறுக்கும்படி செய்துவிடும் என் செல்லமே. நீ நேர்மையாக வாழ்ந்தாயே ஆனால் எத்தனை துரோகிகள் உனக்கு எதிராக வந்து நிக்கிறாங்கன்றது உனக்கே புரிய வரும். ஏன்னா அவங்களும் நேர்மையா வாழ மாட்டாங்க. அடுத்தவங்க நேர்மையா வாழ்ந்தாலும் அவர்களுக்கான காரியம் தடைப்படும் என்பதால் அதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிந்து பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய என் அன்பு பிள்ளை நீ. உனக்கு யாராவது துரோகம் செய்யும் போதும் அதை பொறுத்துக்கிட்டு நேர்மையா வாழணுன்ற அவசியம் இல்லை. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாத போதுதானே ஒரு ஆண் தன்னை பலவீனமா நினைப்பான். நிச்சயமா உனக்கான வருமானத்தை மிக பெரிய அளவில் நான் உயர்த்தி காட்டுறேன். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா மன நிறைவோடு வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. உனக்கு வழிகாட்டுவதற்காக நான் சில விஷயங்களை சொல்றேன். இதை எப்பவுமே மனசுல வச்சுட்டு அதன்படி நீ நடந்துக்கிட்டீன்னா நிச்சயம் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். எப்போ எதை யாருக்கிட்ட பேசினாலும் மனசுக்குள்ள சிந்தித்து கொண்டே பேச வேண்டும். அதுவும் உண்மையை மட்டுமே அன்பாக அளவாக பேச வேண்டும். சில சமயம் நீ அவசரப்பட்டு பதற்றப்பட்டு எதையாவது சொல்லிட்டீனா அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை நீதானே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் பேசுனா இனிமையா பேசு. இல்ல உனக்கு பிடிக்காத காரியமோ அல்லது பிடிக்காத மனிதர்களோ இருந்தா அந்த இடத்துல பேசாமலே இருந்துன்னு நான் சொல்றேன். உன்னுடைய பேச்சு எப்போதுமே சிந்தனையுடன் கூடியதாக, அளவானதாக, அன்பானதாக, பொறுமையோடு கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதல்ல வெளிப்படுத்துவாங்க. நீயும் அப்படி எதற்கெடுத்தாலும் கண்கலங்கிற பழக்கத்தை விட்டுடு என் செல்லமே. முன்பை விட இப்போது நீ மிக பெரிய அளவில் பக்குவப்பட்டுட்ட. இனிமே எப்போதும் தைரியமான முகத்தோட இருக்கணும். பயம் என்பது வேற ஒண்ணும் இல்ல. மனசுக்குள்ள பயம் வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தைரியமாக இருப்பது போல முகத்தை வச்சுக்கிட்டு மனசுக்கும் ஊக்கத்தை கொடுத்து கொள்வதுதான் தைரியம். நீயும் ஒருபோதும் எதை நினைச்சும் பயப்படாத ஆளாயிரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி முடிக்கிறேன். தனிமை என்பது முட்டாள்களுக்கு தான் சிறையே தவிர ஞானிகளுக்கு அது சொர்க்கமாக இருக்கும். தனியாக தவிப்பதை விட தனிமையோடு இருந்து இறைவனை நினைப்பதை தான் அவர்கள் பெருசா நினைக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, எங்கேயாவது பயணம் போகும்போது குறைவான சுமைகளை எடுத்துட்டு போனா மனசு எப்படி இலகுவா சந்தோஷமா இருக்குமோ அதே போல இப்போது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் நீ அனுபவிக்க வேண்டுமானால் மனசுல இருக்கக்கூடிய சுவைகளை குறைத்துக்கொள். அதாவது சுவை எனும் சுமைகளைத்தான் குறைக்க சொல்றேன். உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக குறைந்தே போக வேண்டும். உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு உன் சாயப்பா நான் தயாராக இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா அப்புறம் நாளைக்கு என்ன நினைக்கிறதே மறந்துடுவாங்கன்றனாலதான் இப்பொழுது உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். உள்ளத்தில் மட்டும் சரியான பார்வை தெளிவானதாக இருந்து விட்டால் நீ பார்க்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தான் தெரியும். இல்ல உன் மனசுல சந்தேகமோ கவலையோ குழப்பமோ அல்லது ஏதாவது ஒரு யோசனையோ இருந்தா வாழ்க்கைங்கிறது மிகுந்த பாரம் உள்ளதாக மாறிவிடும் அல்லவா. பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் கையில சுமைகளை குறைவாக எடுத்து செல்வது போல வாழ்க்கையை சந்தோஷமா ரசிச்சு அனுபவிச்சு வாழணும்னா உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஏக்கம் கொள்வதையும் குறைச்சுக்கோ. நீ பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் அழகானதாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் உண்மையில உண்மையான அன்புடைய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகானதாயும் மாத்த போறேன். நீ பெரும்பாலும் நீ யார் என்பது நீ செய்தது என்னங்கிறத புரிய வைப்பதற்காக சண்டை போட்டாலும் கடைசி அந்த சண்டை பெருசாகி பிரச்சனையில் தானே முடியுது. இனிமேலாவது சண்டை எதற்கும் முடிவு கிடையாது.
பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம்ன்ற எண்ணத்தை வரவழைச்சுக்கோ. பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் உனக்கு வேண்டாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும்.